முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அன்பு இளவல் உதயநிதிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே அவரை வாழ்த்தக்கூடிய வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்திய நாட்களில் தொடர்ந்து அந்த அமைச்சரவையில் பங்கு வேண்டும், தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று பதிவிட்ட அந்த சமயத்திலே தொடர்ந்து பல்வேறு பரபரப்புகள் இருந்தது, பல்வேறு அரசியல் பேச்சுக்கள் இருந்தது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் எனவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுன் பல பேட்டிகளிலும் குறிப்பிட்டிருந்தார். எனவே அதனை மையமாக வைத்து பல்வேறு அரசியல் பேச்சுக்கள் உலா வந்தன. எனவே இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக அதிகாரப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே அவருக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இது தொடர்பாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அழகிய புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு அதில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணியிலே பயணிப்போம், இதில் எந்த விதமான ஒரு உரசலோ வேறு எந்த விதமான விஷயங்களோ கிடையாது, மூன்றாவது குரலாக நாங்கள் திமுகவோடு சேர்ந்து எங்கள் கொள்கையோடு பயணிப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புதிய பதவிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய பதிவை அவர் இட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.